மக்கள் மன்றம். சிறுபான்மையினரின் பாதுகாவலர் யார்? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த தலைப்பு, இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. என்ன காரணம்? சிறுபான்மையினரின் பாதுகாவலர் யார் அப்படின்னு நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ சரியோ தப்போ இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது தேர்தலில் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஒரு வாக்கு வங்கி அப்படின்னு அவங்கள சொல்லணுமா, அப்படிதான் சுருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வி தான். இங்கே நிறைய பேருக்கு அது ஸ்லைட்டாக ஐயோ இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு கூட தோணும். பட் நம்ம ஒரு எலெக்ஷன் கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது பெண்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்குறோம், இளைஞர்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்குறோம். இப்போ எப்படி அவங்கெல்லாம் அவங்களுடைய வாக்கு எங்கே போக போதோ, அவங்க ஒரு ஓட் பேங்க், அவங்களுக்கு தேவையானது கிடைச்சதா அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி சிறுபான்மையினருக்கு சரியான விஷயங்கள் சென்று சேர்ந்திருக்கிறதா, அவர்களுக்கான அவர்களுக்கான பாதுகாப்பை தாண்டி அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, இது எல்லாமே சரியாக சென்று சேர்கிறதா, அதை சரியாக பாதுகாக்கக்கூடிய, சரியாக கொண்டு சேர்க்கக்கூடிய தலைமை எது, கட்சி எது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுகிறது அப்படிங்கிறது ரியாலிட்டி. இட்ஸ் அ ஃபேக்ட் இல்லையா? அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ அப்படி இருக்கும்போது அதை டீட்டெயிலாகவே பேசிடுவோமே, என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் சிறுபான்மையினரின் பாதுகாவலர் யார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு கேள்வியாக முன்வைக்கின்றோம். நேரடியாக நம்ம விவாதத்திற்குள் செல்லலாம். நான் குற்றச்சாட்டு நம்ம சொல்லிட்டு வரும்போதே அதிகமான குற்றச்சாட்டு பிஜேபி மேலே இருக்குது அப்படிங்கிற பார்வையில் நம்ம பேசணும் இல்லையா? அதனால் முதல் பேச்சாளராக திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களையே அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன் யார் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுக்குறாங்க. எப்போ பாதுகாப்பு தேவைப்படும்? சிறுபான்மை சமூகம் அச்சுறுத்தலோடு இருந்தால், பயத்தோடு இருந்தால், கவலையோடு இருந்தால் அப்போ தான் பாதுகாவல் தேவைப்படும். ஆனால் பாரதத்தை பொறுத்தவரை சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாகவும் இந்த நாட்டினுடைய எல்லா திட்டங்களிலும் பயன்பெறக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். 140 கோடி மக்களையும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற ஒரு வழிகாட்டுதலை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் இங்கே பயப்படக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஆன்மீக நம்பிக்கையாக நீங்கள் பார்த்தா கூட திருக்குரானில் சூரத்து ஜுமர் அப்படின்ற 39வது அத்தியாயம் 36வது வசனம் சொல்லுகிறது, அலைசல்லாஹு பி காஃபின் அபுதா, அல்லாஹ் உங்களுக்கு கூட இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு பாதுகாவலனாக அல்லாஹ் இருப்பது போதுமானவன் இல்லையா என்று திருக்குரான் சொல்லுகிறது. ஆன்மீக நம்பிக்கைப்படி பார்த்தால் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். அதே போன்று அரசியல் ரீதியாக பார்த்தால் அரசியலமைப்பு சட்டமும் நீதிமன்றமும் காவல்துறையும் 140 கோடி மக்களை பாதுகாக்கிறது. அதனால் இங்கு பாதுகாவலன் என்று ஒரு அரசியல் தலைவர் எங்களுக்கு தேவையில்லை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அதற்காகத்தான் சொன்னார், யாரும் யாரையும் பாதுகாக்க தேவையில்லை, 140 கோடி மக்களின் சேவகனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தேசத்திற்கு சேவை செய்வதுதான் ஒவ்வொரு தலைவர்களின் கடமை என்பதை வழிகாட்டி இருக்கிறார். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவ மக்களை முன்னால் வைத்துக்கிட்டு, சிறுபான்மை மக்களே உங்களை அச்சுறுத்துகிறார்கள், கிறிஸ்துவ மக்களே சிஏஏ கொண்டு வந்த பொழுது மத்திய அரசு உங்களுக்கு எதிராக அதை கொண்டு வந்தது, நாங்கள் அதை எதிர்த்து போராடணும்னு சொல்றாரு. சிஏஏ கொண்டு வந்ததுல அதிகம் பயன்பெற்றது கிறிஸ்துவர்கள். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல, ஆப்கானிஸ்தான்ல அந்த மத சிறுபான்மையா இருக்கிற கிறிஸ்துவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு அவர்கள் அங்கே பாகிஸ்தான்ல வழிபாடு செய்ய முடியாம பாரதத்தில் 20 வருஷம் 25 வருஷம் அகதிகளாக இருந்தார்கள். அந்த அகதிகளாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களுக்கு குடியுரிமை தந்தது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. அதை எதிர்த்தோம் என்று கிறிஸ்துவ மக்கள்கிட்டே அவர் சொல்றாருன்னா இதை விட கொடுமையை பார்க்க முடியுமா? அதே மாதிரி இஸ்லாமிய மக்களிடத்தில் போறாரு. ரமலான் மாசத்தில் சொல்றாரு, நான் தான் ட்ரிபிள் தலாக்கை அவர்கள் தடை செய்த பொழுது எதிர்த்து போராடினும் சொல்றாரு.
திருக்குரான் சொல்லுகிறது அத்தலாக்கு மர்ரத்தானி. சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 229வது வசனம் சொல்லுகிறது, ஒரே நேரத்தில் தலாக் 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 என்று இன்ஸ்டன்ட் தலாக் விடக்கூடாது என்று. அப்போ திருக்குரான் சொன்ன சட்டத்தை திரு நரேந்திர மோடி நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். ஆனால் திருக்குரானுக்கு எதிராக இஸ்லாமிய பெண்கள் 10 கோடி பெண்கள் அந்த கண்ணீர் இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து வாக்கு வங்கிங்கிற அரசியல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் முத்தலாக் தடை சட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம். இதில் என்ன புரிதல் இருக்கிறது? நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக இருந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்த அற்புதமான சட்டங்களை கண்மூடித்தனமாக எதிர்க்கிறீர்கள். உங்களிடத்தில் எந்த நீதியும் நியாயமும் இல்லை. நாங்கள் சொல்லுகிறோம், பாரதிய ஜனதா கட்சி என்பது நோ அப்பீஸ்மெண்ட். நாங்கள் யாருக்கும் தாஜா செய்ய வேண்டிய அரசியல் கிடையாது. நோ டிஸ்கிரிமினேஷன், யாருக்கும் பாரபட்சமும் காட்ட மாட்டோம். அந்த நோக்கம் வெற்றி பெறுவதற்கு எங்கள் இலக்கு வளர்ச்சி மிகுந்த பாரதம், உன்னத பாரதம். அதை நோக்கி நாம் அனைவரும் பயணிப்போம். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. அச்சுறுத்தல் இருந்தால் தானேங்க பாதுகாப்பு வேணும். எங்கள் ஆட்சியில் அச்சுறுத்தலே இல்லை அப்படிங்கிற விஷயத்த முதன்மையாக அவர் பேசினார். அடுத்ததாக அதை மறுத்து பேச ப்ரொஃபசர் ஹாஜாகனி அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள், ஒரு நாட்டின் நாகரிகம் என்பது அந்த நாடு தன்னுடைய சிறுபான்மையினரை எப்படி நடத்துகின்றது என்பதிலிருந்து தொடங்குகிறது. இது அண்ணல் காந்தியடிகள் சொன்ன பொன்மொழி. ஆனால் RSS பிதாமகன் கோல்வால்கர் சொல்கின்றார், இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வாழலாம், கிறிஸ்தவர்கள் வாழலாம், வாக்குரிமையற்றவர்களாக, மற்ற குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய எந்த உரிமையும் இழந்தவர்களாக வாழலாம் என்று சொல்கின்றார். தொடர்ச்சியாக அண்ணல் அம்பேத்கருடைய பார்வையிலே பார்த்தால் ஒரு மனநலம் புரண்ட அரசுதான் தொடர்ந்து தன்னுடைய சிறுபான்மையினரை பதற்றத்தில் வைத்திருக்கும். இவர்கள் பதவி ஏறிய போதே 2014ஆம் ஆண்டு எடுத்த முதல் திட்டம் கர் வாபசி, தாய் மதத்துக்கு திரும்புங்கள். அவருடைய தமிழ் தேசிய முகவர்கள் என்ன சொன்னார்கள்? செக்கு எண்ணெய்க்கு திரும்புவது போல, சர்க்கரைக்கு திரும்புவது போல நீங்கள் தாய் மதத்துக்கு திரும்புங்கள். மாலியமும் சிவனியும் தான் நம்முடைய மதம். இது ஐரோப்பிய மதம், ஒன்று அரேபிய மதம். அரேபியாவிலே பிறந்த முகமது நபி உனக்கு எப்படி வழிகாட்டியாக இருக்க முடியும் என்று அவருடைய தமிழ் தேசிய முகவர்கள் கேட்டார்கள். தேசிய கொடியிலே காவி, வெள்ளை, பச்சை சம அளவிலே இருக்கின்றது. இந்த மண்ணிலே எல்லா மக்களுக்கும் சம உரிமை இருக்கின்றது என்பதைத்தான் அந்த கொடி காட்டுகின்றது. அந்த கொடியிலே ஒரு நிறத்தை அகற்றிவிட்டால் கூட அது தேசிய கொடியாக இருக்காது. அது நடுவிலே ஏன் அசோக சக்கரத்தை வைத்தார்கள்? நடுநிலையை காக்க இங்கே அசோக வர்ஷினி சகோதரி இருப்பது போல அது அசோகரின் சக்கரம். அது நீல நிறத்தில் இருக்கிறது, ஒடுக்கப்பட்டவர்களை குறிக்கின்றது. இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் நிம்மதி இல்லை, முஸ்லீம்களுக்கு அச்சுறுத்தல், கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய மகிழ்ச்சியாக கொண்டாடினாங்க. கிறிஸ்துமஸ் விழாவில் அவர்கள் தாக்கப்படுவது தெரிந்தது. மணிப்பூரிலே நிர்வாணப்படுத்தப்பட்டு பெண்கள் பல கிலோமீட்டர் அழைத்து வரப்படுகின்றார்கள். அங்கே இந்த பிரதமரால் போக முடியவில்லை. இவர் நாடு நாடாக சுற்றுகின்றார், ஊர் ஊராக சுற்றுகின்றார். பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கவில்லை. சில பேருக்கு மலேசியா போக நேரம் இருக்கின்றது, மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே சென்று குரல் கொடுக்க நேரம் இல்லை. இப்படி தெரிந்தே அநீதி இழைப்பவர்கள், அதை தெரியாது போல் இருப்பவர்கள், இவர்களுக்கு மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் என்ன செய்கின்றார் என்றால், இந்த நாடில் தீப்பற்றி விடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். விபூதி நாராயணராவ் என்ற ஒரு உயர் அதிகாரி, அவர் தான் 2002 மதக்கலவர சூழலை எதிர்கொண்ட அதிகாரி. அவர் எழுதினார், ஒரு ஊரிலே 24 மணி நேரத்தை மீறி ஒரு கலவரம், மதக்கலவரம் நடக்கின்றது என்று சொன்னால் அது ஆட்சியின் ஒத்துழைப்போடு நடக்கின்றது என்று பொருள் என்று எழுதினார். இங்கே நாடு முழுவதும் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் ஒன்றிய ஒத்துழைப்பு அதற்கு காரணமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் நடக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் காரணமாக இருக்கின்றன. ஆகவே சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் யார் என்று சொன்னால், இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு யார் பாதுகாவலரோ, மக்களின் சமூக நல்லிணக்கத்திற்கு யார் பாதுகாவலரோ, ஒற்றுமைக்கு யார் பாதுகாவலரோ அவர்கள்தான் சிறுபான்மையினுக்கு பாதுகாவலர். ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். 1999ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் நாள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்திய வாழ்வுரிமை மாநாட்டிலே பங்கேற்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முஸ்லிம்களுடைய எதிரி யார் என்று தெளிவாக வழங்கி வைத்திருந்தார். அந்த மேடையில் அவர் பேசினார், வாழ்க்கையிலே நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அதை தவறு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய திராணி எனக்கு இருக்கின்றது. அது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்துக் கொண்டது. இனி வாழ்வில் ஒருபோதும் அவர்களோடு கூட்டு வைக்க மாட்டேன் என்று அவர் சொன்ன பேச்சு இன்றும் மெரினா கடற்கரையுடைய காற்றலையிலே மிதந்து கொண்டுதான் இருக்கின்றது. மோடியா லேடியா என்று கேட்டார். இன்றைக்கு மோடி எங்கள் டாடி என்கிறீர்களே. தோழர்களே, சிந்தியுங்கள். நீங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டாம், உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையை வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி ப்ரொஃபஸர்.
சந்ததி சாக்கில் நடுவில் ஒன்று சொன்னார், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. மலேசியா போகலாம் நேரம் இருக்குது, திருப்பரங்குன்றத்தை பற்றி சொல்ல நேரம் இல்லையான்னு கேட்டார். சகோதரி கேத்ரின் தான் அடுத்து வராங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அவர்களை பேச அன்போடு அழைக்கிட்டேன். நெறியாளர் அவர்கள் நம்மளை மட்டும் நல்லா கவனிப்பாங்க. அன்பே சிவம் என்னும் இந்துத்துவத்தையும், உன்போல் உன் அயலானையும் நேசி என்னும் கிறிஸ்துவத்தையும், மனிதர்களிடம் அன்பு காட்டேல் அல்லாஹ் உன்னிடம் அன்பு காட்ட மாட்டார் என்னும் இஸ்லாமும் ஒன்றே என்பதை மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற கொள்கையின்படி தமிழக வெற்றிக் கழகத்தை அமைத்து சிறுபான்மையினரின் பாதுகாவலராக விளங்கும் வருங்கால நிரந்தர முதல்வர் என் அண்ணன் தளபதி விஜய் அவர்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். முதல்ல மலேசியாவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். திருப்பரங்குன்றம் ஏன் வரவில்லை உங்கள் தலைவர் ஏன் மலேசியா சென்றார்? ஒன்னே ஒன்று கேட்குறேன். திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் 2 கட்சிகளும் சேர்ந்து கபட நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏதாவது உருப்படியாக பண்ணினீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம வரலாம். மக்கள் ஒற்றுமையாக இருந்த மக்களை இழுத்து பறிச்சு விட்டு கபட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க உங்கள்கிட்ட எங்கள் தலைவர் பதில் சொல்ல வேண்டும் என்று எந்தவித அவசியமும் கிடையாது. ஏனென்றால் அங்குள்ள மக்களுக்கும் தெரியும் தளபதி விஜய் அவர்கள் சமத்துவத்தின் நாயகன் என்று. இன்னைக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அரசு சிறுபான்மையினரை பாதுகாத்திருந்தால் இப்படி ஒரு தலைப்பே இருந்திருக்காது. சாதி மத பாலின வேறுபாடு இருக்கவே கூடாது அப்படிங்கிறதா தமிழக வெற்றிக் கழகத்தோட உறுதிமொழி. சிறுபான்மையினர் மக்களிடையே எங்களுடைய உறுதிமொழியும் எங்களுடைய கோட்பாடான பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று சிறுபான்மையினர் மக்கள் பாதுகாப்பில்லாத ஒரு சூழலில் இருப்பதால் அந்த மக்கள் நம்மை பாதுகாக்க ஒரு தலைவன் உதித்து விட்டான் என்று நம்பிக்கொண்டிருப்பது எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் மட்டும்தான். யாரால அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைமா? யாராலையுமே பாதுகாப்பு இல்லையே. பாஜகவாலையும் பாதுகாப்பு இல்லை, எங்கள் அரசியல் எதிரியான திமுகவாலையும் பாதுகாப்பு கிடையாது, எங்கள் கொள்கை எதிரியான பாஜகவாலையும் பாதுகாப்பு கிடையாது. யாராலையுமே பாதுகாப்பு இல்லாம தானே எங்கள் இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதாவது இஸ்லாமிய சிறை கைதிகளை எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே விடுவிச்சிருவோம் அப்படின்னு உங்களோட அறிக்கையில் கொடுத்துருந்தீங்களே. எத்தனை பேரை விடுவிச்சிங்க ஸ்டாலின் அங்கிள்? 5 பேரை விடுவிச்சிங்க. அவரே மாத்திட்டாரு சாருன்னு. இல்ல அங்கிள் தான். ஸ்டாலின் அப்பாவா? அப்பா என்றால் பாதுகாப்பு கொடுத்தாதானங்க அப்பா. எந்த ஒரு பாதுகாப்புமே கொடுக்கல, அவரை எப்படி நாங்க அப்பான்னு சொல்ல முடியும்? இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வேன் என கூறி ஏமாற்றிட்டு 5 பேரை மட்டும் விடுவிச்சுட்டு மற்ற எல்லாருமே வெளியில வந்தா ஆபத்துன்னு அறிக்கை விடுறீங்களே, நீங்க எப்படி சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக இருக்க முடியும்? சிறுபான்மையினரின் பாதுகாவலர் எங்கள் அண்ணன் விஜய் தான் என்று கூறி அடுத்த சுற்றில் அனைவருக்கும் பதிலளிக்க வருகிறேன். நன்றி. நன்றி சகோதரி. அடுத்ததாக சிறுபான்மையினரின் பாதுகாவலர் யார் என்பதை பேச நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு அபுபக்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். 1956 நவம்பர் 1 மொழிவாழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாள். மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது மொழி இனத்தின் அடிப்படையில். அப்படி பிரிக்கப்பட்ட மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களை, குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை மதத்தின் அடிப்படையில் தனிமைப்படுத்தி சிறுபான்மை என்று பிரிப்பதை நாம் தமிழர் கட்சி முதலில் ஏற்கவில்லை. ஒரு அடிப்படை புரிதல், இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் தங்களுடைய இறை வழிபாட்டுக்காக இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாமியர்கள் என்பது அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களோ, கிறிஸ்தவர்கள் என்பது ஐரோப்பிய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களோ இல்லை. இந்த கருத்துக்களை 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே புரட்சியாளர் பழனிபாபா எடுத்துரைத்தார். 30 ஆண்டுகளாக அது உறங்கி கிடந்தது. அதை எடுத்து மீண்டும் சொல்லியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் சிறுபான்மையினர் அல்ல, தமிழ் தேசிய இனத்தினுடைய பெரும்பான்மை மக்கள் தமிழர்கள் என்று சொன்னவர் அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி. சிறுபான்மைன்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, வாதத்துக்காக அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள் யார்? மற்ற கட்சியில எல்லாம் சிறுபான்மை அணின்னு வச்சிருப்பாங்க. இந்த சிறுபான்மை அணி எதற்காக? கட்சியினுடைய பிரதான பொறுப்புகளில், தலைவர் பொறுப்புல, செயலாளர் பொறுப்புல, பொதுச் செயலாளர் பொறுப்புல, பொருளாளர் பொறுப்புல, முக்கியமான அணிகள் பொறுப்புல இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. சிறுபான்மை மக்களுடைய செயலாளர், சிறுபான்மை அணியினுடைய தலைவர்,
சிறுபான்மை அணியினுடைய இப்படி தான் வச்சிருப்பாங்க. ஆனால் சிறுபான்மை அணி என்று வைத்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை ஒதுக்காமல் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல, கட்சி பொறுப்புல அதிகாரத்தையும் வாய்ப்பையும் வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. சிறுபான்மை அணி இல்லாத கட்சி நாம் தமிழர் கட்சி. உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மக்களுக்கு இந்த நாட்டில் இழைக்கப்பட்ட பெரிய அநீதி பாபர் மசூதி. அதனுடைய தீர்ப்பு வந்தது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அத்துணை பேரும் சொன்னார்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படியே ஏத்துக்கிறணும் அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு குரல் வந்தது, இது வெறுமனே தீர்ப்புதானே ஒழிய நீதி அல்ல என்று குரல் வந்தது. அந்த குரல் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய குரல். பாஜகனால முத்தலாக் சட்டம், உப்பு திருத்த சட்டம், சிஏஏ சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. அந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமிய கூட்டியக்கங்கள் நடத்திய ஷாகின்பாக்கில் அதிகமாக கலந்து கொண்டவர் அண்ணன் சீமான் அவர்கள். கோயம்புத்தூர்ல அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி ஒரு ஷாகின்பாக்கில் சிஏஏ சட்டத்திற்கு எதிராக பேசினார் என்பதற்காக அன்றைய அதிமுக ஆட்சி அண்ணன் சீமான் அவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்தது. சிஏஏ சட்டத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பேசி தேச துரோகி பட்டத்தை பெற்றவர் அண்ணன் சீமான் அவர்கள். இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் போது, இஸ்லாமியர்கள் இன்னலுக்குள்ளாகும் போது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களுடைய குரலாக ஒலித்தது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான். நன்றி. நன்றி திரு அபுபக்கர் அவர்களே. அடுத்ததாக அதிமுக தான் பாக்கி, அதுக்கு தானே வெயிட் பண்றீங்க. அடுத்ததாக பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களே அன்போடு பேச. சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலனாக யார் இருப்பார் என்கிற கேள்வி. அதை எனக்கு முன்னால் பேசியவர்கள் ஏன் பாதுகாப்பு வேண்டும், யாரிடம் இருந்து பாதுகாப்பு வேண்டும் என்றெல்லாம் ஒரு செய்தியை கொடுத்து போனார்கள். அதில் டாக்டர் பேசுகிற போது மட்டும் அதிமுக தங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு போனார். கடந்த காலத்திலே ஐயா கருணாநிதியிடமிருந்து அவர்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் பட்ட பாடு இருக்கிறதே. மரியாதைக்குரிய பெருமகன் ஐயா பேராசிரியர் அங்கே தான் இருக்கிறார், உங்கள் கூட்டணியிலே தான் இருக்கிறார். இப்பொழுது ஆமாம், இப்போது அன்சாரி அண்ணனும் வந்திருக்கிறாரு, அவரும் அங்கே தான் இருக்கிறாரு. ஆமாம், இப்போ அங்கே போயிருக்காரு. ஆனால் அவங்க ரெண்டு பேர் ஒரே கட்சியில் தான் ஒரு காலத்தில் இருந்தாங்க. வரலாறுகளை எடுத்து பார்த்தால் யார் கட்சியை யாரிடமிருந்து யார் காப்பாற்றுவது என்பது தெரிய வரும். எனவே அது ஒரு பக்கம். எனக்கு முன்னால் அபூபக்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார், எல்லா கட்சியிலும் சிறுபான்மையினர் அணி என்று வைத்திருப்பார்கள், அந்த அணியிலே தான் சிறுபான்மையினருக்கு இடம் கொடுப்பார்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். பிறந்து 54 ஆண்டுகளை தொட்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 31 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன் கட்சியினுடைய தலைவராக தமிழ் மகன் ஹுசைன் அவர்களை நிறுத்தி இருக்கிறது. அவர்தான் கட்சியின் தலைவர். எங்கள் பொதுச் செயலாளர் வந்தாலும் அவர் வந்து மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்திலே கட்சியினுடைய அவைத்தலைவராக இருக்கிறவர் தமிழ் மகன் ஹுசைன். அது அவருடைய மதத்திற்காக என்று நான் சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே எந்த மதத்தில் பிறந்திருந்தால் என்ன, இந்த மக்களுக்காக கட்சிக்காக உழைத்ததால் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அது அதிமுகவினுடைய அடிப்படை குணம். எனவே இங்க பிரச்சனை என்ன? உண்மையில வந்து டாக்டர் சொல்லுகிற போது சொன்னார், இங்கே வந்து யாரால் பிரச்சனை, யாராலும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு யார் ஆட்சி செய்த காலத்திலுமே மதச்சகிப்பு தொன்மை கொண்டிருக்கிற ஒரு நாடு. இந்த மக்கள் அப்படியான மக்கள் தான். வடக்கே இருக்கிற பிரச்சனைகளை அவர் அங்கே சொல்லுகிற போது கூட என்ன வாதம் வச்சிருக்கணும்? அதிமுக ஆட்சி காலத்தில் இவ்வளவு கலவரம் நடந்துச்சு, அதிமுக ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லவே இல்லை. என்ன சொன்னார்? மணிப்பூரிலே நடந்தது, பீகாரிலே நடந்தது, வெஸ்ட் பெங்காலிலே நடந்தது, தமிழ்நாட்டிற்குள்ளே. நான் சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்திலே ஒரு நாளும் இங்கே வாழுகிற மத வழி சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான எந்த குற்றங்களும் அனுமதிக்கப்பட்டதில்லை. இவர்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து இங்கே ரஹமத் நகர்ல அந்த 400 குடியிருப்புகளை இடிச்சு தள்ளினது யார் ஆட்சி காலம்? 10 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள். அவருடைய பூர்வீக இடம் திசையன் விளையில 1100 ஏக்கர். அண்ணா ஏத்துக்கு வர மறுப்பாரு, அடுத்த சுற்றுல சொல்லுங்க. 1100 ஏக்கர் தர்காவுக்கு கொடுத்துடணும்னு நீதிமன்ற உத்தரவு வந்துருச்சு. கொடுக்க மறுப்பது இதே தமிழ்நாடு அரசு. ஏதாவது கேட்டா நாங்க தான் பாதுகாப்பு. சிஏஏ பற்றி அடுத்த சுற்றில் நான் சொல்கிறேன். அண்ணன் எனக்கு அந்த குற்றச்சாட்டை வச்சார், சொல்கிறேன். ஆனால் அந்த சிஏஏ வந்த பொழுது எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னதை நான் சொல்லுகிறேன். எந்த சட்டம் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டிற்குள்ளே இருக்கிற ஒரு மதவழி சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த ஒருவர் பாதிக்க கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதிமுக அரணாக இருக்கும் என்று சொன்னார். என்றைக்கும் இருந்திருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது, நாளைக்கும் இருக்கும். எனவே யாரு கண்டும் பயப்படாதீர்கள், எந்த பிளாக்மெயில் கண்டும் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்பதை சொல்லி முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி. பிரசன்னா அவர்களே பதில் சொல்ல அன்போடு அழைக்கிறேன்.
தலைப்பு என்னவோ சிறுபான்மையினர் நலன். ஆனால் இன்றைக்கு நானும் கல்யாண சுந்தரமும் மட்டும்தான் சிறுபான்மையினர்கள். இன்றைக்கு சிறுபான்மையினர் தான் இந்த அவையில் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்து. ஒரு தாயின் முளைக்காம்பிலிருந்து வடிகிற பாலை ஒரு குழந்தைக்கு இதுதான் உன் தாயின் மடியிலிருந்து வருகிற பால் என்று நான் சொல்லிக் கொடுக்கிற நிலையில் இருந்தால் நான் முட்டாள். ஒரு தாயின் காம்பிலிருந்து வடிகிற பால் அது உயிர் பால், அது அந்த குழந்தையின் உயிர் பால் என்பது அந்த குழந்தைக்கும் தெரியும், அந்த தாய்க்கும் தெரியும். இங்கே தாய் திராவிட முன்னேற்ற கழகம், எங்கள் மடியில் பால் குடிப்பவர்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள். என் பாசத்திற்குரிய பாஜகவினுடைய பிரதிநிதி சொன்னார், கத்தீட்ரல் சர்ச்சிலே போனோம், கத்தீட்ரல் சர்ச்சிலே போனோம். போய் நீங்கள் வாங்க வேண்டியது பாவ மன்னிப்பே தவிர பிரார்த்தனை அல்ல. நான் பிறப்பால் இந்து, வளர்ப்பால் இந்து. நான் மதத்தை வெறுக்கிறவன், சாதியை வெறுக்கிறவன், கடவுள் மறுப்பாளன். இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஆனால் மதத்தை கடந்து, சாதியை கடந்து, கடவுளை கடந்து எனக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற பாதுகாப்பும் எனக்கான அடையாளமும் நான் இந்து மதத்தை சார்ந்தவன். அந்த இந்து மதத்தில் பிறந்து, இந்து தாயின் வயிற்றில் பிறந்து, இந்து தகப்பனுக்கு பிறந்த நான் கடந்த 20 ஆண்டுகளாக 30 நோன்பையும் நோக்கிற ஒரு முஸ்லிம் அல்லாத இந்து. என் பாசத்திற்குரிய பேராசிரியர் சொன்னார், தம்பி அபுபக்கர் சொன்னார், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். தமிழ்நாட்டிலேயே சிஏஏவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கூட்டம் போட்டு மக்களுக்காக பேசியதில் அதிக எஃப்ஐஆர் வாங்கியது இந்த தமிழன் பிரசன்னா தான். தெருவாக போனார். அந்த மக்கள் கலங்கினார்கள். சொன்னார், எந்த சட்டம் வந்தாலும் அதற்கு பிறகு பதில் சொல்லுவோம். ஆனால் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அவருடைய பூர்வீகத்தில் இருக்கிற வேலூருக்கு ஒரு தொழுகைக்காக போகிறார். அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் அவர் நீங்கள் வரக்கூடாது என்று தடுக்கிறார்கள். ஏன் தடுத்தார்கள்? அவர் தொப்பி வைத்திருக்கிறார், தாடி வைத்திருக்கிறார், நோன்பு நோக்கிறார், அந்த இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளையும் செய்கிறார். ஆனால் இஸ்லாம் சமூகத்தில் இருக்கிறவர்கள் ஏன் நீ தள்ளி நில் என்று சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் பாஜக என்கிற ஒரு சரிதாரத்தை பூசி இருக்கிறீர்கள் என்பதற்காக தள்ளி நிற்க சொல்லுகிறார்கள். நீங்கள் இஸ்லாமியர் என்பதற்காக அல்ல. நீ கோவிலுக்குள்ளே போனீர்கள், சர்ச்சுக்குள்ளே போனீர்கள், கர்த்தரை பார்த்து கைகூப்பினீர்கள். சர்ச்சுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு படுகொலை என்கிற நிலையில் அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இது இந்து ராஷ்டிரா, கிறிஸ்தவத்தின் தொப்பியை விற்காதே என்று கத்தியை காட்டி மிரட்டினார். பாதிரியார்களை கழுத்தை பிடித்துக் கொண்டு ஹிந்து வாழ்க, ஹிந்து வாழ்க, ஹிந்து ராஷ்டிரம் வாழ்க, ஜெய் பஜ்ரங் தள் என்று சொன்ன காட்சியை இந்த ஆண்டு பார்த்தோம். இந்த நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய பிரதமர் இதுவரையில் கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்பட்டது குறித்து ஏன் கருத்து பேசவில்லை? பாதுகாப்பாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். எனக்கு பிடித்த உணவு மாட்டுக்கறி உணவு. நான் மாட்டுக்கறியை விரும்பி சாப்பிடுகிறேன், பொதுவெளியில் சொல்லுகிறேன். இந்த நாட்டில் அதிகபட்சமாக புரதச்சத்து உள்ள ஒரே உணவு மாட்டுக்கறி உணவு. ஆனால் பசு பாதுகாவலர்கள் என்கிற பெயரில் இங்கு இருக்கிற தம்பிமார்களும் தங்கைகளும் இஸ்லாமியர்களும் மாற்றுக் கட்சியினரும் சிந்திக்க வேண்டும். நீங்கள் பசு பாதுகாவலர் என்று பேசியவர்களை தோல் உரித்து தொங்கவிட்ட தலித் மக்கள், அங்கே இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களினுடைய வாழ்க்கை நிலை ஏன் இங்கு இல்லை என்றால், தமிழ்நாடு பாதுகாக்கிறது உங்களை, திராவிடம் பாதுகாக்கிறது. 2ஆம் சுற்றில் வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே. நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நோட்ஸோடு காத்திருக்கிறார். அவரை 2வது சுற்றில் பேச அன்போடு அழைக்கிறேன். தமுமுகவிலிருந்து வந்த தமீமுன் அவர் பேர் என்னங்க, காஜா கனி. காஜா கனி அவர்கள் என்ன சொல்றாரு? ஐயோ இந்து ராஷ்டிரமா அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றாரு? கோல்வால்கர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு. இந்த மாதிரி பொய்யை எவ்வளவு காலம் சொல்லி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் அச்சுறுத்துவீர்கள்? RSS தேசிய தலைவர் டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்கள் சொல்கிறார், हिंदू राष्ट्र इसका मतलब इसमें मुसलमान नहीं चाहिए, ऐसा बिल्कुल नहीं होता. हिंदू राष्ट्रम என்பதில் இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை என்கிற வார்த்தைக்கு இடமில்லை. जिस दिन ये कह जाएंगे हमको मुसलमान नहीं चाहिए, उस दिन हिंदुत्व नहीं रहेंगे. எந்த நாளில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இங்கு இடமில்லை என்று பேசினால் ஹிந்துத்துவா என்பது இல்லாமல் அழிந்து போய்விடும். ये सब लोग யார் சொல்றாரு? இவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறார், ये सब लोग हमारा अपना भारत की है. இவர்கள் அத்தனை பேரும் நமக்குரியவர்கள், நம்முடையவர்கள், பாரத தாயின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதுதான் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் என்கிற RSS அமைப்பு.
ஆனா நீங்க பூச்சாண்டி காட்டுறீங்க. ஐயோ அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் இல்ல பூச்சாண்டி அப்புறம் காட்டுறீங்க. எதுக்கு இந்து ராஷ்டிரான்னு ஒண்ணு இந்தியான்னு நல்லா தானே இருக்கும். இந்து ராஷ்டிரம் என்பது முதலிலும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது, இனிமேலும் இருக்கும். ஏனென்றால் பாரதியர்கள் அனைவரும் இந்துக்கள். நாம் அனைவரும் தேசத்தால் இந்துக்களாக இருக்கிறோம். வழிபாட்டு முறையில் வேண்டுமானால் இஸ்லாமியர்களாக கிறிஸ்துவர்களாக வழிபாட்டு முறையில் பிரிந்திருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் தேசத்தால் இந்துக்கள். அதனாலதான் நீங்க அரேபிய நாட்டுக்கு போனா தேசத்தால் இந்தியர்கள். நான் சொல்றேங்க, நீங்க அரேபிய நாட்டுக்கு போனா அல் ஹிந்து அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வட மாநிலத்திற்கு போனால் ஹிந்துஸ்தானி, ஹிந்துஸ்தான் ஹமாரா தேஷ் அப்படிதான் இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ஹிந்து என்பதுதான் நம்முடைய அடையாளம். நம்முடைய அரசியல் சாசனம் சொல்வது இந்தியா அலையஸ் பாரத். இது ரெண்டு தான். அதாவது நான் நிதர்சனத்தை பேசுறேன், மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சொல்றேன். இன்றைக்கும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அப்படி நீங்க பெட்ரோல் போடுற இடத்துக்கு போறீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? இது ஹிந்துஸ்தான், ஹிந்து மக்கள் இருக்கக்கூடிய தேசம். 140 கோடி மக்களும் ஹிந்துக்கள். திருப்பரங்குன்றம் இஷ்யூவை கொண்டுட்டு வராங்க பாத்தீங்களா? திருப்பரங்குன்றம் அப்படின்னு நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்துல புனிதமிக்க கந்தர் மலை என்பது இன்று நேற்றல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து தமிழ் இலக்கியங்கள்ல பாடப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த அந்த மலையும் புனிதம் என்பதனால கிரிவலம் சுற்றி வரக்கூடிய என் தொப்புள் கொடி இந்து சகோதரர்கள் இன்று நேற்றல்ல பல்லாயிரம் ஆண்டுகளாக பக்தியோடு செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை திமுக மிகப்பெரிய அளவிற்கு தூண்டிவிட்டு ஆட்டை தோளில் போட்டுக்கொண்டு நாங்கள் ரத்தத்தை அறுத்து பலியிடுவோம் சொல்றதும், அதே போன்று திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற முஸ்லீம் லீக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள் மக்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கும் பொழுது அங்க மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிட்றதுக்கு 10 பேரை உட்கார வச்சு அதை வீடியோ எடுத்து பதிவு போடுறதும், அதே போன்று இதே தமுமுகவிலிருந்து வந்த அப்துல் சமது திமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கவர் இது கந்தர் மலை அல்ல சிக்கந்தர் மலை என்று சொல்லுகிறீர்கள் என்றால் 85% இந்துக்கள் அன்றைக்கு மாமன் மச்சானாக அண்ணன் தம்பிகளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது 300 வருஷத்துக்கு முன்னால ஒரு சிக்கந்தர் என்ற பெரியவர் இறந்து போய்விட்டார். அங்கு அவருக்கு அடக்கத்தலம் கூட கிடையாது. ஆனா அன்னைக்கு இருந்த அந்த மத ஒற்றுமையில இஸ்லாமியர்கள் கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில் இந்துக்கள் சொன்னாங்க, அட நம்ம அப்புப்பா நம்ம மாமாப்பா, இன்னைக்கு இஸ்லாமிய முறையை வழிபாட்டுக்கு அவர் எடுத்திருக்கலாம், அவருடைய முன்னோர்கள் நாம தானப்பா. இன்னைக்கு இஸ்லாமியருடைய முன்னோர்கள் தமிழகத்தில் யாரு? குப்பனும் சுப்பனும் தானே முன்னோர்கள். நாங்க அரேபிய நாட்டிலிருந்து வந்தோமா இல்ல ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தோமா? அன்றைய இந்துக்கள் பெருந்தன்மையாக சிக்கந்தர் அவுலியா தர்காவிற்காக கொடுத்த இடத்தை இன்றைக்கு நீங்கள் வைத்துக்கொண்டு 2000 ஆண்டுகளாக இந்துக்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றியதை ஆங்கிலேயர் காலத்தில் தடுத்த ஒரு விஷயத்தை மீண்டும் நீதிமன்றத்தின் மூலம் போராடி இந்துக்கள் நிலைநாட்டும் பொழுது தர்கா கமிட்டி என்று சொல்லி மத வெறுப்பை இந்துக்களுக்கு மத்தியில் உண்டு செய்வதற்காக தீபத்தூண்ல தீபம் ஏற்ற விடமாட்டோம், அந்த தீபத்தூணு தர்கா கமிட்டிக்குன்னு சொன்னா அது இந்துக்களுக்கான உரிமை என்பதை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்வதோடு தீபத்தூண்ல தீபம் ஏற்றும் பொழுது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் போய் நிக்கணும். ஒரு ஜோதி ஏற்றுவதை இஸ்லாமியர்கள் எப்படி தடுக்க முடியும் நான் கேட்கிறேன். திருக்குரான் சொல்லுகிறது அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லர், வானத்திற்கும் பூமிக்கும் இறைவன் ஜோதியாக இருக்கிறான் என்று இறைவன் ஜோதி வடிவானவன் என்று திருக்குரான் சொல்லுகிறது. ஆனால் ஒரு ஜோதியை ஏற்ற இஸ்லாமியர்கள் பெயர்ல 4 பேர் தடுப்பான், அதுக்கு பின்னால திமுக இருக்குன்னா எப்படிங்க பொறுத்துக்க முடியும்? திருக்குரான் சொல்லுகிறது ஒலாத்து சுப்பல்லதீன எதுவுன விந்தூனில்லா, நீங்கள் பிற மதத்தின் நம்பிக்கைகள் வழிபாட்ட ஏசிவிடக்கூடாது, பேசிவிடக்கூடாது, மதிப்பளிக்க வேண்டும். லக்கும் தீனுக்கும் ஒளியதீன், அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் போற்றுங்கள், உங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் போற்றட்டும் சொன்னா தீபத்தூணில் தீபம் ஏற்றும் பொழுது மச்சான் நான் வரேன், மாப்பிள்ள நான் வரேன், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களோடு இணைந்து போகணுமா? அல்ல நீ ஏற்றுவதை நான் தடுப்பேன் என்று இஸ்லாமியர்கள் சில அடிப்படைவாத சக்திகள் சொன்னால் அதை காப்பதுதான் காவல்துறையுடைய வேலை. காவல்துறையை கையில் வைத்திருக்கிற ஐயா ஸ்டாலின் அவருடைய வேலைன்னா இது இந்துக்களுக்கு மட்டும் எதிரானது அல்ல, இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எதிரானது. அதே மாதிரி எப்படியெல்லாம் இஸ்லாமியர்களை பயமுறுத்துறாங்க. ஆர்டிகல் 370 வந்தா ஐயோ இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ வந்துட்டா ஐயோ இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து, இப்ப புதுசா எஸ்ஐஆர் கொண்டு வந்தா ஐயோ இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து. எங்கேயா ஆபத்து? இங்க கொடுமை. இந்துக்களாக இருந்து கொண்டு அவர்கள் இஸ்லாமியர்கள் பக்கம் பேசிட்டா அதுக்கு பேர் மத நல்லிணக்கங்க. ஆனா வேலூர் இப்ராஹிம் நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு இந்துக்களின் உரிமைகளுக்காக பாதிக்கப்படக்கூடிய இந்துக்களுடைய அந்த நம்பிக்கையை போற்ற வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தால் ஐயோ பாத்தீங்களா இவர் கலவரத்தை ஏற்படுத்துறார். எதுங்க கலவரம்? பிரசன்னா சொன்னாரு நான் தொப்பி போடவில்லை 30 நாட்கள் நோன்பு வைப்பேன்னு, அது எங்களுக்கு தேவையில்லை.
தொப்பி போட்டு நோன்பு வைக்க தேவையில்லை. நீங்கள் கடவுளையே நம்பாதவர்கள், நபிகள் நாயகம் கடவுளை நம்ப சொன்னவர், அவர் சொன்ன வழிமுறை தான் நோன்பு. அதை எப்படி நீங்க கடைபிடிக்கலாம்? அது நியாயமா? அது கேள்வி கூத்து இல்லையா? அதுல ஏதாவது நன்மை கிடைக்குமா? நான் நோன்பு வைக்கிறேன்னா எனக்கு சொர்க்கம் கொடுப்பாரு கடவுள் நம்புறேன். நீங்க 30 நாள் எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க? இஸ்லாமியர்களை ஏமாத்தவா? இந்த கேள்வி கூத்து தேவையில்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, இஸ்லாமியன் இஸ்லாமிய அடையாளத்தோடு இரு, ஹிந்து ஹிந்து அடையாளத்தோடு இரு, கிறிஸ்துவன் கிறிஸ்துவ அடையாளத்தோடு இரு. ஓட்டு பிச்சைக்காக நீ நடிக்காத அப்படின்னு நாங்க சொல்றோம்னா அதுதான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகள் என்பது சிந்தாமல் சிதறாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வீழும். தேர்தலில் வெல்வோம், கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளை விரட்டி அடிப்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். நீங்க தான் பயமுறுத்துறீங்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை அப்படின்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். பதிலளிக்க திரு ஹாஜாக்கனி அவர்களை அன்போடு அழைக்கிட்டேன். என் பாசத்துக்குரிய அன்பு இளவல் பிரசன்னா அவர்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சுட்டிக்காட்டினார். இவர் பள்ளிவாசலுக்குள் போகும் பொழுது தொப்பி வைத்த வேடம் அணிந்தவரை இருந்தாலும் கூட விரட்டி அடிக்கிறார்களே அப்படிங்கும்போது அவர் என்ன பதில் சொன்னார்? அவர் பேர் என்ன? வேலூர் இப்ராஹிம். எனக்கு நியாயம் இருக்கு. ஆமாம், வேலூர்னு வச்சுக்கோம் சுருக்கமாக. இப்ராஹிம்ங்கிற ரொம்ப புனிதமான பேர், அதை சொல்ல வேணாம். அவர் சொன்னார், நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்புகின்றேன். பல வீடுகளுக்கு நான் திருட போன போது மக்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். உதய சூரியன் உதித்து வீடெல்லாம் விழித்து எல்லோரும் விழித்து கொண்டிருக்கும் போது திருட போனா உழைக்காம என்ன பண்ணுவான்? தமிழ்நாடு விழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியா உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாடு விழித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்கள் வேடங்கள் இங்கே செல்லுபடியாகாது, பாடங்கள் தான் நடத்தப்படும் என்பதை முதற்கண் தெரிவிக்கின்றேன். அடுத்து நண்பர் பிரசன்னா நோன்பு வைப்பதை அவர் இந்த வாங்கியத்திற்கு மேல ஒரு கூவுனாங்கல்ல, அது கேட்டாங்க. அது உறவின் அடிப்படையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக முக்கியமான நிகழ்ச்சி என்றால் அது ஹிஜ்ரத் என்ற சொல்ல புலப்பெயர்வு. நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த பொழுது அவர்கள் தனக்கு வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்து கொண்ட அப்துல்லா பின் உரைக்கி அல் லைசி என்பவர் முஸ்லீம் அல்ல. இப்போது பிரசன்னாவை போல, அன்பு தோழர்களை போல ஒரு தோழமையைத்தான் தன்னுடைய பாதுகாப்புக்கு தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அவர்களை போற்றி வளர்த்த அபு தாலிப் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர் அல்ல, ஆனால் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆகவே ஒரு ஊருக்கு வேலூரை சேர்ந்தவரும் அந்த ஊர் மக்கள் மன்னிக்க வேண்டும், அன்பு தம்பி பிரசன்னாவும் போனால் பிரசன்னாவுக்கு தான் முஸ்லிம் மக்கள் வரவேற்பு கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிரதிநிதி என்பதனாலே. சகோதரர்களே, பில்கிஸ் பானு என்ற பரிதாபத்துக்குரிய பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரியும். பலராலும் வன்புணர்ச்சி செய்யப்பட்டு பரிதாபத்துக்குரிய அந்த பெண் நீதிமன்றத்தின் நெடிய படுக்கெட்டுகளே நின்று தனக்கான நீதியை பெறுகின்றாள். அந்த குற்றவாளிகள் 11 பேரையும் மாலை போட்டு வரவேற்றது என்றைக்கு தெரியுமா? இந்தியாவின் விடுதலை நாள் என்று விடுதலை செய்கிறார்கள். தன்னுடைய ஒரே மகனை இந்தியாவுடைய வான்படைக்கு தந்தவன் பெயர் முகமது அஹ்லாக். அவன் வீட்டிலே இப்ப பாருங்க, நவாப் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி சாப்பிட்டது மாட்டுக்கறி பிரியாணின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அனுப்பி வச்சிருக்காரு, வாங்கி கொடுத்திருக்கிறார். மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டாராம் மலை மேலே. பிரியாணி என்ன? நீங்க பிரியாணிக்கு எதிராக பிஜேபி பிரச்சாரம் பண்ணட்டும், நீங்க டெபாசிட் இப்ப இழந்துருவீங்க. அப்போது பிரியாணி சாப்பிட்டாராம், அது எவ்வளவு பெரிய குற்றமா? சகோதரர்களே, அந்த அகலாக் வீட்டிலே மாட்டிறைச்சி வைத்திருக்கிறான் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு செய்யப்படுகின்றது. மக்கள் திரண்டு வந்து அவனை அடித்துக் கொள்கிறார்கள். தன் மகனை தேசத்தை பாதுகாக்க ராணுவத்துக்கு தந்தவனை பாதுகாப்பதற்கு அங்கே யாருமே இல்லை. அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது. உச்ச நீதிமன்றம் வரை சென்று அந்த அரசாங்கத்தினுடைய கோரிக்கை நிறுத்தப்படுகின்றது என்று சொன்னால் எவ்வளவு வெளிப்படையாக வெட்கமில்லாமல் கொடூரமாக சிறுபான்மையினரை உடைக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து இந்த தம்பிகளில் ஒருவர் சொன்னார், நாங்கள் சிறுபான்மை என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தமிழ் சமுதாயத்தினுடைய
பிள்ளைகள் நாங்கள் என்பதை நீங்க புதிதாக வந்து சொல்ல வேண்டுமா? அதே நேரத்தில் ஒருவன் எந்த முறையில் ஒடுக்கப்படுகின்றானோ அந்த முறையில் தான் தீர்வு காண வேண்டும். சாதிய ரீதியாக ஒடுக்கப்படும் பொழுது அவன் சாதியை வைத்துத்தான் இடஒதுக்கீடு தர முடியும். மத ரீதியாக ஒடுக்கப்படும் பொழுது அவன் அதை வைத்துத்தான் விடுதலை பெற முடியும், அளவீட்டை காட்ட முடியும். அன்பு சகோதரர்களே, சிறுபான்மை என்பதற்கு எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் என்ற பொருள் தவறானது. அதிகாரத்தில், ஆட்சியில், வாய்ப்புகளில் குறைவானதை பெற்றவர்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். இந்த நாட்டிலேயே தொடர்ந்து வன்முறை நடக்கின்றது. ஹைதராபாத் குண்டுவெடிப்பு, மக்கா மசீதிலே குண்டுவெடிப்பு, சம்ஜௌதா ரயிலிலே குண்டுவெடிப்பு, அஜ்மீர் தர்காவிலே குண்டுவெடிப்பு, தொடர்ந்து குண்டுவெடிப்புகள் நடக்கின்றன. முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அப்பொழுது தொடர்ச்சியாக முஸ்லிம்களே கைது செய்யப்படுகிறார்கள். முஸ்லிம் தலங்களிலேயே குண்டுகள் வெடிக்கின்றன. நிறுத்தவில்லை, நிற்கவில்லை. அப்பொழுது ஒரு பிறப்பால் பிராமணரான ஒரு அதிகாரி, நாங்கள் பிராமணர் என்றால் கண்மூடி கொண்டு எதிர்க்கிறோமா? ஹேமந்த் கர்கரே அவர்தான் உண்மையை வெளிக்கொண்டு வந்து அதில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் அபினவ் பாரத் என்று சொல்லக்கூடிய சங் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள், வேலூர் இப்ராஹிமை சேர்ந்தவர்கள் என்று கண்டுபிடித்தார்கள். அந்த ஹேமந்த் கர்கரே கொல்லப்பட்டார். கர்கரேயை கொன்றது யார் என்று புத்தகம் வந்தது. நான் இங்க உணர்ச்சிகரமான ஒரு இடத்தை பார்க்கிறேன். அவரு இந்துக்களுக்காக உரிமை கொண்டாடுறாரு. ஆனால் எதிர்ப்பு தெரிவித்தவர்களே நெற்றி நிறைய குங்குமத்தை வச்சுட்டு அந்த தாய்மார்கள் எதிர்த்தார்கள். நீ என் பேரால் நீ உரிமை கொண்டாடாதே. மதுரையிலே காலங்காலமாக மத ஒற்றுமை இந்த பாருங்க ஒரு நிமிஷம் ப்ரொஃபசர் இல்ல நான் கேக்குற ஒரே ப்ரொஃபசர் இங்க மட்டும் கேளுங்க. கைது செய்யப்பட்ட பிரகாஷ் தாக்கூரை உட்காருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அவரோட ஒரே அப்ஜெக்ஷன் அவங்க பாஜக காரங்க அப்படிங்கிற தொனியில நீங்க சொன்னது. சரி நான் ஒன்று சொல்றேன். சரி அவருடைய நான் ஒன்று கேட்கிறேன். ஓகே இல்ல நான் ஆதாரம் தரேன். இல்ல உங்களுக்கு இல்ல ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். கைது செய்யப்பட்ட ஒரு நிமிஷம் சார், கைது செய்யப்பட்ட பிரகாஷ் சிங் தாக்கூர் அவர்கள் எந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றேன். சரி கைது செய்யப்பட்ட சார் பிரகாஷ் சிங் தாக்கூர் எந்த கட்சியினுடைய எம்பி? ஒரு நிமிஷம், ஒரு திறந்த சவால் விடுகின்றேன். இங்க பாருங்க, நாட் ஃபேர் ஃப்ரீயா விடு. ஒரே ஒரு கேள்வி சார். அவர் சார் டைம் போயிட்டு ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நல்ல வாய்ப்பு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல கேட்டிட்டீங்களா? வேலூர் இப்ராஹிமை சார்ந்தவர் என்று சொன்னது சரியான்னு கேட்டிருக்காருல, சரியா தவறான்னு இப்ப முடிவு பண்ணிடுவோம் சார். இப்ப முடிவு பண்ணிடுவோம். கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. பேசிட்டே இருந்தா எப்படி? அதான் சொல்றேன். பதில் சொல்கின்றேன். ஒன்று, அண்ணல் கான் இங்க பாருங்க, அவர் பேசும்போது நான் பொறுமை காத்தேன். ஒரு நிமிஷம் இல்ல சார், நான் இந்த மக்கள் மன்றத்துல முதல் முறையா எதிர்கொள்றேன் சார். ஸ்டேஜ்ல சண்டை நடக்காது சார். எப்போ கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சார் அவர் பேரை குறிப்பிட்டு அவர் பேரை குறிப்பிட்டு நீங்க சொன்னதை அவர் கண்டிக்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லி நான் கண்டிப்பாக நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக் கொள்வேன். ஒரே ஒரு நிபந்தனையை அவர் நிறைவேற்ற வேண்டும். அண்ணல் காந்தியடிகளை கொன்ற கோட்சே ஒரு அயோக்கியன், ஒரு பயங்கரவாதி என்று அவர் சொல்லட்டும். அண்ணல் காந்தியை படுகொலை செய்த கோட்சே ஒரு அயோக்கியன் என்று அவர் சொன்னால் நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். அதை இயக்கக்கூடிய தத்துவம் தவறு. இப்ப அவர் சொன்னதுக்கு பதில் சொல்றேங்க. அண்ணல் காந்தியடிகளை கொன்ற கோட்சே ஒரு அயோக்கியன். அது மட்டும் அல்ல, ஸ்ரீராமரை செருப்பால் அடிச்சத பெருமையா பேசுற ஈவேரா கும்பல்களும் அயோக்கியர்கள். தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவது. புரியுதா? தந்தை பெரியாரை ஏன் எதிர்க்கிறாங்க என்று புரிகிறதா? இல்ல, நான் பதில் சொல்லுகிறேன். தந்தை பெரியார் தான் இனத்தின் எதிரி யார் என்பதை அடையாளப்படுத்தி விட்டு போனவர். இந்த ஈவேரா சாலையில் தான் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி நடக்கின்றது என்று சொன்னால் தந்தை பெரியார் உங்களை அன்றைக்கே அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே லுங்கிகளுடைய நிம்மதியை, வெள்ளை அங்கிகளுடைய நிம்மதியை பறிப்பவர்கள் தான் சங்கிகள். அவர்கள் வெறுப்பின் வங்கிகள்.
நமக்கு சமத்துவம் தேவை, சகோதரத்துவம் தேவை, சமூக நீதி தேவை. அதற்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கு பாதை காட்டும் என்று கூறி அதற்கான சரியான அடையாளமாக திராவிட முன்மாதிரி அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திகழ்கின்றார். அவர் தொடர்வார் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. ப்ரொஃபசர் ராஜாகினி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கேத்ரின் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறதும் பின்னாடி போய் ஒன்று சேர்ந்துக்கிட்டுறதும் ஆட்சி அதிகாரத்தில் மட்டும்தான் நினச்சேன். ஆனால் தந்தி சேனலுக்குள்ளேயும் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நல்லா வருவீங்க 2 பேரும். அட சண்டை போடாதீங்கப்பா, சண்டை போடாதீங்க. இஸ்லாமிய பெருமக்களுக்கு மோடியினுடைய ஆட்சியில ஏற்பட்டு இருக்கிற ஆபத்துக்கு இந்தியாவிலேயே நாங்க தான் 3வது பெரிய கட்சி, 40 எம்பிக்களை வச்சிட்டு இருக்கோம்னு சொல்ற திமுக நாடாளுமன்றத்துல இஸ்லாமியர்களுக்காக இதுவரைக்கும் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கூட கொண்டு வந்ததிலேயே எதுக்கு? நீங்க எப்படி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? வகுப்பு சொத்துக்களை மீட்டு தர்றோம் அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே. வக்ஃபோர்டு திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினர். அதற்காக வழக்கு முதலா தொடுத்தது தமிழக வெற்றி கழகத்துல இருந்துதான். RSS அப்படிங்கிற சேவை இயக்கம் சமூக நீதி இயக்கமா மாறினதுக்கு காரணமே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தானே. நீங்க எப்படி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று சொன்னதும் திமுக காரணங்க தானே. இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று குறிப்பிட்ட திமுகவினர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இன்னைக்கு இருக்க முடியும்? 7% உயர்த்தி சிறுபான்மையினருக்கு தருகிறோம் என்று கூறினீர்களே, உங்களது ஆட்சி முடிய போகிறதே, இன்னும் 4% மறந்து விட்டீர்களா ஸ்டாலின் அவர்களே? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சியில், கல்லூரி கலை நிகழ்ச்சியில் இஸ்லாமிய மாணவி தன்னுடைய ஆடையான புர்கா அணிய கூட சுதந்திரம் இல்லையே. நீங்க எப்படி சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக இருக்க முடியும்? சிறுபான்மை சிறைவாசிகளின் விடுதலைக்கு எதிராக வாதாடுவது உங்க திமுக வக்கீல்கள் தானே. இஃப்தார் நோன்புன்னு ஒன்று நடத்தினாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில். குப்பை ஏற்றும் வண்டியில் கொண்டு வந்து உணவு கொடுத்தீர்களே, மறக்குமா எங்களது இஸ்லாமிய சொந்தங்கள்? அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தும் இஸ்லாமியர்களுக்கு இஃப்தார் நோன்பு நடத்தப்பட்டது. கிறிஸ்துவ நண்பரான எனது அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு நாள் நோன்பிருந்து இஃப்தார் நோன்பிருந்து நோன்பு முடித்தார். எந்த ஒரு அரசியல் குறியீடுகளும் இல்லாமல் இஃப்தார் நோன்பு நடத்தப்பட்டது. எங்க பணம் இல்லையா? நாங்கள் பனையூரில் வேணால் நடத்தியிருப்போம், குப்பை தொட்டியில உணவு கொடுக்க மாட்டோம். உங்களுடைய எம்பிக்கள்ல எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க? எத்தனை இஸ்லாமியர்கள் மேயரா இருக்காங்க? பதில் சொல்ல முடியுமா உங்களால? நீங்க எப்படிங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? இன்னைக்கு இந்துக்கள் பாத யாத்திரை செல்லும் போது மோரும் சர்பத்தும் சாப்பாடும் கொடுக்கிறது என்னுடைய இஸ்லாமும் கிறிஸ்தவ சொந்தங்கள் தானே. வழி நடுக நின்று வரவேற்று அவங்கள பாத யாத்திரைக்கு அனுப்பி விடுறது நாங்க தானே. நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த ஆட்சி தான் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. உடனே சொல்லி முடிச்சுக்கிறேன். இயேசு, ராமர், அல்லாஹ் 3மே தெய்வ பெயர்கள். 3க்குமே 3 எழுத்து தான். சிலுவை, நாமம், குல்லா, இந்த 3 அடையாளங்களும் 3 எழுத்து தான். சர்ச், கோவில், மசூதி, இந்த 3 இருப்பிடங்களுக்கும் 3 எழுத்து தான். பின்பு ஏங்க சண்டை, சேதம், குத்து, இதுவும் 3 எழுத்து தான். அன்பு 3 எழுத்து, அமைதி 3 எழுத்து, உண்மை 3 எழுத்து. இந்த 3 எழுத்தும் வர வேண்டும் என்றால் விஜய் என்ற 3 எழுத்து 2026 முதல்வர் ஆவார். அன்று சிறுபான்மையினருக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சகோதரி கேத்ரின் அவர்களே. அடுத்ததாக சிறுபான்மையினர் பாதுகாவலர் யார் என்பதை பேச சகோதரர் அபுபக்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முஸ்லிம்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி என்று நான் சொல்லவில்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பேராசிரியர் ஜவாஹிருல்லா தன் வாயால் திருவாய் மலர்ந்தார். ஆனால் அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால அப்படி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு சீட்டுகளுக்காகவும் நோட்டுகளுக்காகவும் அதே திமுகவோடு அண்டி கொண்டு இருக்கிறார்கள். அது தீவிரவாதம் எதன் பொருட்டும் வரக்கூடாது.
அப்பாவி மக்கள் எதன் பொருட்டும் கொல்லப்படக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கும். தீவிரவாதம் செய்யக்கூடியவர்கள் எல்லா மதத்திலையும் இருப்பான், எல்லா சாதிகளையும் இருப்பான். அவன் ஒரு இயக்கத்துக்காக செஞ்சா அந்த இயக்கத்தினுடைய தீவிரவாதிகள் சொல்லிட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திற்குள்ளாக முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று முஸ்லீம்களை அடையாளப்படுத்தி தீவிரவாதிகளாக சித்தரித்தது திமுக இல்லையா? ஆதாரம் கேட்டார்ல, நான் கொடுக்கிறேன். சட்டமன்ற அவை குறிப்பு 23 மார்ச் 1999 திமுக சட்டத்துறை அமைச்சர் ஆல்ரெடி அருணா சொன்ன பதில் இந்த என் கையில இருக்கு. 1 இல்ல 2 இல்ல 5 இடத்துல முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி என்று 5 இடத்துல குறிப்பிட்டார். இன்னொரு நகைச்சுவை என்ன தெரியுமா? அவரு ஒரு பட்டியலை கொடுக்கிறாரு, நான் அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. தமிழகத்தில் உள்ள 8 மத்திய சிறைச்சாலைகளில் மொத்தம் 303 முஸ்லீம் தீவிரவாதிகள் சிறை கைதிகளாக உள்ளார்கள். இதுல அல்லுமா இயக்கத்தை சார்ந்தவர்கள் 262 பேர், ஜிஹாத் கமிட்டி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 6 பேர், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 8 பேர் இருக்கிறார்கள். உங்க கட்சிய இயக்கத்தை தீவிரவாத இயக்கமாக சித்தரித்தவர் யாரு? நான் அல்ல, ஆல்ரெடி யாருன்னா திமுக சட்டத்துறை அமைச்சர். இதுல 2 உண்மையா இருக்கணும். ஒண்ணு, அவர் சொன்ன மாதிரி இவங்க தீவிரவாத இயக்கமா இருக்கட்டும், இல்லைன்னா இவங்க தீவிரவாத இயக்கம்னா அமைச்சர் சொன்னது தவறுன்றதை ஏத்துக்கணும். 2ல 1 தான் உண்மையா இருக்க முடியும். அண்ணன் ஹாஜாகனி சொன்னாங்க, சீமான் தாய் மதம் திரும்ப சொல்லிட்டார். செக்குக்கு ஒரு விஷயத்தை புரியணும். பாஜக சொல்கிறது நாம் எல்லாம் இந்துக்கள் என்று, நாம் தமிழர் கட்சி சொல்கிறது தமிழர்கள் இந்துக்கள் இல்லை என்று. அப்ப வெள்ளக்காரர்கள் போட்ட சட்டத்தின்படிதான் நாம இந்து, நாம இந்துக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்துக்களாக நம்மை மடைமாற்றி வைத்திருக்கிறார்கள். நாம நம்மளுடைய தாய் வழிபாட்டிற்கு திரும்புவோம். யார் இஸ்லாமியர் அல்லாத, கிறிஸ்தவம் அல்லாத, இன்ன பிற சமயத்தில் இல்லாத, நாத்திகர் அல்லாத இந்து என்கிற பெயரால் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டு இன்றைக்கு மாற்றப்பட்டவர்களை திரும்ப அழைக்கிறாங்க. அவர்களை கொண்டு முஸ்லீம் கிறிஸ்தவர்கள், நான் கேட்கிறேன், ஒரே குறுக்கிடாதீங்க, நான் பேசணும் குறுக்கிடாதீங்க, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் கேட்கிறேன். முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தாய் மதத்துக்கு திரும்ப வேண்டும் என்று காட்டுங்க. நாளைக்கு தாமுக சேர்றேன். அப்படி சொல்லவில்லை, பச்சை போய். இன்னும் நான் கேட்கிறேன், திமுக இதுக்கு முன்பாக செஞ்சி மஸ்தான் ஒரு அமைச்சர் இருந்தார், இப்ப இல்ல, தூக்கிட்டாங்க. அந்த செஞ்சி மஸ்தான்ங்கிற ஒரு இஸ்லாமிய அமைச்சர் கோயில் கோயிலா போய் வழிபாடு செஞ்சாரு. கன்னி ராசி அக்னி நட்சத்திரம்னாரு. செஞ்சி மஸ்தானை மதம் மாற்றியது சீமானா இல்ல உதயநிதி ஸ்டாலினா? தமுக அரசியல் இயக்கம் மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் மணப்பாறையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு 21 சட்டமன்ற அந்த பரப்புரையில ஒரு கோயில போய் தொப்பி எடுத்துட்டு பொட்டு வச்சாரு. சமதனுடைய தலையில பொட்டு வச்சு விட்டதான் சீமானா? நாம் தமிழர் கட்சியா? 10 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன். நான் சத்தியமிட்டு சொல்றேன், என்னுடைய கல்லூரி காலங்களில் 2 ஆண்டுகள் எங்க கட்சியில தலைமையகத்தில் தங்கி படிச்சேன். நான் 30 நாட்கள் நோன்பு இருந்தது எங்க கட்சி போட்ட சாப்பாட்டுல. எங்க கட்சி அலுவலகத்தில் 5 வேளை தொழுகை செஞ்சிருக்கிறேன். என் தொப்பி யாரும் களத்திலேயே, என் தாய் மத்தியா நான் சொல்றல, சவால் விடுறேன். 15 ஆண்டுகளாக கட்சி நடத்துறோம். ஒரு இஸ்லாமியர் நாங்க மதம் மாத்திட்டோம், ஒரு கிறிஸ்தவ மதம் மாத்திட்டோம், காமிங்க. போற போக்கு பொய். அப்புறம் சொன்னாங்க திருப்பரங்குன்றத்திற்கு துவக்க புள்ளி யாரப்பா? காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை. அபுத்தாகிர் என்கிற ஒரு நபர், அவர் ஆடை பள்ளியிடுவதற்காக போகும்போது தடுத்து நிறுத்தி பிரச்சனையை உண்டு பண்ணியத தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசு. இல்லைன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீங்கள் பேசலாமா திருப்பரங்குன்றம் பத்தி? இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எங்களை பாஜக பி டீம் ஆளு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு போட்டாங்க. அதுல சிறப்பு அழைப்பாளர் யார் தெரியுமா? முருக பக்தர் அர்ஜுன் சம்பத். இவங்க எங்களை சொல்றாங்க. அப்புறம் அக்லாக் படுகொலை குறித்தெல்லாம் பேசினாரு. அண்ணன் பிரசன்னா கூட மாட்டுக்கறி விருப்பமான ஒன்னாரு, மீட்டுனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாட்டுக்கறி. ஆனால் ஒன்றை கேட்கிறேன், திமுக ஆட்சி வந்த புதிதில் ஆம்பூர்ல பிரியாணி திருவிழா நடத்தினாங்க. சிக்கன் பிரியாணிக்கு அனுமதி, மட்டன் பிரியாணிக்கு அனுமதி, பீஃப் பிரியாணிக்கு மட்டும் அனுமதி இல்லை. இது பிரச்சனையாகி சோசியல் மீடியாவில் நாம கேள்வி எழுப்பினதுக்கு பிறகாக மாட்டுக்கறி சேர்த்துக்கணும்ல. ஆனா ஆம்பூர்ல மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு பிரியாணி திருவிழாவே தள்ளி வச்சாங்க. என்ன வேடிக்கைன்னா 4 வருஷம் ஆகி போச்சு, ஆம்பூர்ல இன்னும் மழை நிக்கல. இவர்கள் மாட்டுக்கறியை பத்தி பேசுறாங்க. நாங்களா ஆர்எஸ்ஐ சமூக நீதி இயக்கம்னு சொன்னவர் கருணாநிதி. வாஜ்பாய்க்கு நாங்களா ரைட் பண்ண ராங் பார்ட்டி என்று முத்திரை குத்துனோம் சொன்னவர் அவர். எதிர்த்து பேசிவிட்டு என்ஐஏ சட்டத்திற்கு ஆதரவாக ஓட்டு போட்ட நீங்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்களா?
உண்மையிலேயே இஸ்லாமிய மக்களை திமுக பாதுகாத்தது. எங்க வச்சு பாதுகாத்தாங்கன்னா சிறையில் வச்சு பத்திரமா பாதுகாத்தாங்க. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். விதாச்சாரத்துக்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக சிறையில் நன்றாக இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். நான் இவ்வளவு கேட்கிறேன். 2019 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 5 பாராளுமன்ற வேட்பாளர்கள் இஸ்லாமியர்கள். திமுக சார்பில் 0. 24 திமுக 0. நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் எந்த இஸ்லாமிய கிறிஸ்தவர் திமுக தலைவராக வந்திருக்கிறார்? 70 ஆண்டு கால திமுக வரலாற்றில் இவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள். நம்பணும். இட்லின்னு சொன்னா சட்னி நம்பாதுங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னெடுக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய அரசியல், ஒருங்கிணைந்த அரசியல், இதுதான் தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு, தமிழ்நாட்டு கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்பான அரசியல். தமிழராக ஒன்றிணைந்து இந்த நேரத்தினுடைய அரசியலை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சகோதரர் அபூபக்கர் அவர்களே. அடுத்ததாக அவருக்கு அண்ணன், அதே கட்சியில் அண்ணனாக இருந்த திரு கல்யாண சுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தம்பியுடையான் படைக்கஞ்சான். அண்ணனாக இருந்தா இல்ல, அண்ணனாக எப்போதும் இருக்கிறேன். ஆமா, எப்போதும் அண்ணன். உண்மையிலேயே எல்லாருக்கும் அந்த 10 நிமிடம் பேசுவது அந்த நேரத்துக்குள்ள முடிக்க முடியாத சிக்கல் இருந்தது. என்னுடைய பேச்சில் பாதிக்கு மேலான நேரத்தை தம்பி உண்மையிலேயே குறைத்து அருமையாக பேசி அதை கொண்டு வந்துட்டார். அவர் சொன்ன செய்திகளை எதையாவது இவ்வளவு அந்த தம்பி பேசியும் கூட புரிகிற அளவுக்கு அறிவில்லையேங்கிறது தான் நமக்கு இருக்கிற வருத்தம். பரவாயில்ல. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு பொய்யை தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சம்மட்டி அடி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மைகள் தரவுகளோடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் இங்கே சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஸர் அங்கிருந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தார். அதிமுக என்றைக்கும் மதவாதத்தை ஏற்கிற கட்சி அல்ல. ஆனால் இன்றைக்கு நீங்கள் போய் கூட்டணியிலே இருக்கிறீர்களே, அவர்களோடு இருக்கிறீர்களே என்று கேட்டார். இந்த கூட்டணி பற்றி ஏராளமான முறை சொல்லியாச்சு. கூட்டணி என்பது கொள்கை சார்ந்தது அல்ல. அது அந்தந்த அரசியல் சூழல்களுக்கேற்ப, அன்றைக்கேற்ப தேவைகளுக்கேற்ப அமைக்கப்படுவது. எனவே கொள்கைகள் வேறு, கூட்டணிகள் வேறு. நான் மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்ற காலங்களில் எல்லாம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அல்ல, மதவழி மொழிவழி சிறுபான்மையின மக்கள் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் அதிமுகவினுடைய வரலாறு. இப்ப அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை கூட இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது. இன்றைய விவாதத்திலே கூட இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலே முதலில் இந்த பிரச்சனை காரணம் யார்? இதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றப்படலையா? இதுக்கு முன்னாடி அங்கே அசைவ உணவு சாப்பிடப்படவில்லையா? அதெல்லாம் எல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. சிக்கல் எங்கே வந்தது? கொரோனா வந்துச்சு, எல்லா கோயில்களும் மூடப்பட்டது, எல்லாம் நிறுத்தப்பட்டுச்சு. கொரோனா முடிஞ்சுன்னே ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி, திமுக ஆட்சி வருகிறது. இவர்கள் உள்ளே போகிறார்கள். அசைவ உணவை சாப்பிட போகிறவர்களை தடுத்து நிறுத்தி முதல் பிரச்சனையை கொண்டு வந்ததே ஸ்டாலின் கவர்மெண்ட் தான், போலீஸ் அதிகாரி தான். பிரச்சனை வந்தாச்சு. பிரச்சனை வந்த பிறகு நீதிமன்றத்திற்கு இவர்கள் போகிற போது இவர்கள் கேட்பது என்ன? அங்க போராட்டம் நடத்தணும்னு கேட்கிறாங்க. இவங்க 144 ஏற்கனவே போட்டிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றார்? 144 போட்டிருக்குங்கிறார். நீதிபதி தயாராயிட்டார், போராட்டத்திற்கு அனுமதி இல்லை, போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் தயாராயிட்டார். ஆனா அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றார் தெரியுமா? இடத்தை மாற்றி தருகிறோம், அங்கே போய் போராடுங்கள் என்றார். நீதிபதியே ஒரு முறை ஸ்டன் ஆயிட்டார். நல்லா யோசிச்சுக்கோங்க, எஸ்பிடி எல்லாம் கேட்டுக்கோங்க. 144 இருக்கே, நீங்க எதுக்கு? இல்ல அங்கே போய் நீங்கள் போராட்டம் நடத்த சொல்லி அனுமதி கொடுங்கள் என்று சொன்னதே ஸ்டாலின் அரசாங்கம் தான், அந்த அரசு வழக்கறிஞர் தான். போய் அங்க நடக்குது, பிரச்சனைகள் வருது. இப்ப நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இதுல வந்த பிறகு அதிமுகவினுடைய ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவான ஸ்டாண்ட். நான் சொல்றேங்க, நாம் எவ்வளவு வேணாலும் பேசி சண்டை போட்டு போயிடலாம். அது ரொம்ப எளிமை, பேசுவது என்பது ரொம்ப எளிமை. இந்த தலைவர்கள் எல்லாம் சீட்டுக்காக வேற காரணங்களுக்காக எதையோ ஒன்று பேசிட்டு போயிடலாம். கலவரம் என்று வந்தால், மதங்களுக்கிடையான பிரச்சனை என்று வந்தால், நானும் கோயம்புத்தூர்காரன் தான், இங்க நீங்க பேசி அந்த கோவை கலவரத்தை ஒரு பள்ளி பருவத்தில் நின்று பார்த்தவன் தான். நான் சொல்லுகிறேன், கலவரத்திலே துண்டாடப்படுகிற சதைகள் தலைவர்களின் சதைகள் அல்ல. அங்கே சிந்தப்படுகிற ரத்தம் சாமானியனின் ரத்தம். அது எந்த கட்சி, எந்த மதம், எந்த ஜாதியா இருந்தாலும் கலவரங்கள் ஏற்படுவதில்லை. இதுதான் அதிமுகவின் ஸ்டாண்டு. நீங்க இஸ்லாமியருக்கு ஆதரவா, கிறிஸ்தவருக்கு ஆதரவா, இந்துக்கு நாங்கள் சட்டத்தின் பாதுகாவலர்கள். நாங்கள் சட்டத்தை பாதுகாக்க நினைக்கிறோம். எந்த பெயராலும் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது. அதனால தான் நாங்கள் என்ன சொன்னோம்னா,
நீதிபதி தீர்ப்பை கொடுத்து விட்டார். தீர்ப்பை அமுல்படுத்து, தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி விட்டு நீ மறுபடியும் மேலே போகலாம். ஆனால் நான் சொல்கிறேங்க, இது உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், நான் சத்தியம் செஞ்சு சொல்லிட்டு போகிறேன். தேர்தல் வருகிற இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை, திருப்பரங்குன்ற பிரச்சனையை திட்டமிட்டு திமுக உருவாக்கி பெரிதாக்கி ஊதி பெருக்கி இதன் மூலமாக ஓட்டு வேட்டை நடத்துவதற்கு இவர்கள் வேலை செய்கிறார்கள். இதுதான் சத்தியம். ஓட்டு வேட்டையாடுவது 15 18 விழுக்காடு இன்றைக்கு சிறுபான்மை மக்களினுடைய, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுடைய வாக்கு இருக்கிறது என்றால் பெட்டியை திறந்தால் 100க்கு 18 ஓட்டு திமுகவிற்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பியே இந்த வேலையை செய்கிறீர்கள். பிரச்சனையே இல்லாத மாநிலத்தில் நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், நாங்கள் இல்லை என்றால் உங்களை அழித்து விடுவான் என்று சொல்லி அந்த மக்களை அச்சுறுத்துகிறீர்கள். குடியுரிமை இப்ப எனக்கு தம்பி அபுபக்கர் கூட பேசினார். அந்த சிஏஏ பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது, என்ஆர்சி பிரச்சனை இருந்தபோது, திரிபுரா மாநிலத்திலே நடந்த அந்த தேசிய இனங்கள் அந்த அவங்களுடைய கூட்டமைப்பு நடத்திய மாநாட்டில் நான் தான் கலந்துக்கிட்டேன், நாம் தமிழர் கட்சி சார்பா. உண்மையில் அங்கே என்ன நடந்துச்சு இன்னைக்கு கூட அந்த படங்கள் இருக்கு, எடுத்து பாருங்க. நான் உட்காந்துருப்பேன், என் தலைக்கு மேலே இம்ப்ளிமெண்ட் என்ஆர்சின்னு இருக்கும், இம்ப்ளிமெண்ட் என்ஆர்சின்னு இருக்கும், என்ஆர்சியை கொண்டு வாருங்கள்னு இருக்கும். ஏன் அங்க இருக்கிற பிரச்சனை எப்படியா? திரிபுரால இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா, அவன் திரிபுரா இந்தியா விடுதலை அடைகிற போது இந்தியாவின் ஒரு பகுதியே இல்லை. அது பிறகு அந்த நாடு நம்மோடு சேர்ந்து கொண்டது. சேருகிற போது 81 விழுக்காடு சொந்த குடிமக்கள் அங்கே. இன்னைக்கு அங்க 18 விழுக்காடு சொந்த குடிமக்கள். முழுக்க பங்களாதேஷில் இருந்து வந்து அவர்களுடைய நாட்டை பிரித்துக் கொண்டார்கள் என்பது திரிபுரா மக்களின் கோரிக்கை, போராட்டம். அதுக்கு என்ஆர்சி அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அப்ப நாடு முழுக்க இந்த குடியுரிமை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கொண்டு வருகிற போது தமிழ்நாட்டிலே இருக்கிற எந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் பாதிப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் என்கிற சத்தியத்தை அன்றைக்கு செய்து கொடுத்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். எனக்கு முன்னாடி தம்பி கேட்டார்ல, என்ஐஏ ஆதரிச்சு திமுக, அந்த என்ஐஏல கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு கோயம்புத்தூர்ல இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இல்லையா? திமுக ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? வாய் திறந்து பேசி இருக்கிறார்களா? இஸ்லாமிய சிறை கைதிகள் சம்பந்தமான விஷயத்துல எவ்வளவு இரட்டை வேடம், 40 பேர் விடுதலை சொன்னா அப்புறம் 700 பேரை நாங்க விடுதலை செய்வோம்னு சட்டமன்றத்தை தீர்மானம். அந்த தீர்மானத்திலே ஒரு வரி என்ன போடுறாங்க? மத சம்பந்தமாகவும் தீவிரவாதம் சம்பந்தமா ரெண்டும் போட்டு அது சம்பந்தப்பட்டவர்களே விடுதலை இல்லை. வேற எந்த இஸ்லாமியர் விடுதலை செய்வேன்? நீங்க எத்தனை பேர் விடுதலை செஞ்சீங்க? நாங்க இஸ்லாமியர்கள் விடுதலை குறித்து எங்களுடைய தேர்தல் அறிக்கை இவங்க கொடுக்கும்போது நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். அன்னைக்கு எதிர்க்கட்சியின் ஆதரவு இல்லை. எங்க மாநாட்டில் எங்க பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு. என்ன தெரியுமா கேட்டார்? எதிர்க்கட்சியாகிய நாங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விடுதலை செய்யலாம் என்று சொல்லுகிற போது ஆளுங்கட்சிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போதே பண்ணிருக்கலாமே. அவங்க எதிர்க்கட்சியா இருந்தா அது துணை போயிருக்கும்ல. இப்ப அதிமுக துணை இருக்கிறது என்பதை நாங்கள் சொன்ன பிறகும் கூட ஏன் நீ வாக்குறுதி கொடுத்தது நீங்க, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்தது நீங்க. எனவே நான் முதல் சுற்றில் குறிப்பிட்டதை போல இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் ஏராளமான நலத்திட்டங்களை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி இந்த மண்ணின் மக்களாக நாம் எல்லாரும் 8 கோடி தமிழர்களும் ஒன்றாய் நிற்போம் என்கிற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலன். மக்கள் அதை புரிந்தே இருக்கிறார்கள். 26 தெரியும். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களே. நிகழ்ச்சியின் நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களை அன்போடு பேச. மானம் கடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு பெயர்க்கும் கடப்பாரை, வேலூர் இப்ராஹிமையும் மண்ணோடு பெயர்க்கும் கடப்பாரை, வானம் உள்ளவரை பூமி உள்ளவரை யார்தான் மறப்பார் தந்தை பெரியாரை. அவருக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் 10 லட்சம் பேரோடு மதம் மாறுகிறார். அப்படி மதம் மாறுகிற போது நான் பௌத்தத்திற்கு போக வேண்டும் என்று தந்தை பெரியாரிடத்தில் கடிதம் எழுதுகிறார். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை அயோக்கியன் என்று சொன்னீர்களோ தந்தை பெரியார் இருந்திருந்தால் மகிழ்ச்சியாக வேலூர் இப்ராஹிம் வாழ்க என்று சொல்லி இருப்பார். ஏனென்றால் அவர் வாழுகிற போதே அவர் மீது செருப்படிகள் விழுந்தது, அவதூறுகள் விழுந்தது. அந்த மூத்திர சட்டி தான் உங்களை இன்று என்னையும் உங்களையும் இன்றைக்கு ஆடையோடு நடைபெற்றிருக்கிறார். அந்த மூத்திர சட்டி இல்லை என்றால் அம்பேத்கரிடத்தில் சொன்னார் தந்தை பெரியார், நீங்கள் பௌத்தத்திற்கு மாறாதீர்கள், நீங்கள் மாற வேண்டிய ஒரே மதம் இஸ்லாமிய மதம், இஸ்லாத்திற்கு மாறுங்கள் என்று சொன்னார். தந்தை பெரியார் தான் கடவுள் மறுப்பாளராயிற்றே, ஏன் இஸ்லாத்துக்கு மாறுங்கள் என்று சொன்னார். அந்த பதிலைத்தான் வேலூர் இப்ராஹிம் திரும்பவும் என்னிடத்தில் கேட்கிறார். பிரசன்னா கடவுள் மறுப்பாளர், ஏன் 30 நாள் நோன்பு இருக்கிறார் என்றால் இதுதான் இங்கே மத நல்லிணக்கத்தின் அடையாளம். இட்ஸ் a symbol of religious harmony.
உங்களைப் போல மத அடையாளத்தை வைத்துக்கொண்டு உள்ளமெல்லாம் RSS சாணியை பூசிக்கொண்டு இந்த மண்ணில் சங்கி வேலைக்கெல்லாம் இங்க இடமில்லை. சமீபத்துல கர்நாடக தேர்தல் நடந்துச்சுல்ல, பஜ்ரங்கதள் சொன்னா RSSக்கும் பஜ்ரங்கதளுக்கு சம்பந்தம் இல்லை என்பார் வேலூர் இப்ராஹிம். அமித்ஷாவுக்கும் RSSக்கு சம்பந்தம் இருக்குல்ல, அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கு சம்பந்தம் இருக்குல்ல. கர்நாடகாவில் வந்து இந்த நாட்டை சங்கியாக உடைக்க வேண்டும் என்று சொன்ன இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சொன்னார், நாங்கள் கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்தால் இங்கே கொடுக்கப்படுகிற இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்துவோம்னு சொன்ன வாய் பாஜகவின் வாய். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், அமித்ஷா அல்ல, நரேந்திர மோடி அல்ல, சாவர்கர், கோட்சே எந்த கும்பல் வந்தாலும் இங்க இஸ்லாமியருடைய இடஒதுக்கீட்டில் கை வைக்க முடியாது என்று சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தோழர் கல்யாண சுந்தரம் சொன்னார், நீங்கள் வாக்கரசியல் செய்கிறீர்கள் என்று. இல்லை, இந்தியாவிலேயே முதலில் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியது திமுக கலைஞர். இஸ்லாமியர்களுக்கு பொருளாதார நலவாட்டு மேம்பாட்டு வாரியம் என்று இந்தியாவிலேயே முதலில் தொடங்கியது முத்தமிழறிஞர் கலைஞர், திமுக. தம்பி சொன்னார், நான் இஸ்லாமியன், தமிழ் மதத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தேதியை குறிப்பிட்டு சொல்லுங்கள், நான் திமுகவுக்கு வர வேண்டாம், தமுமுகவுக்கு போங்க. 2021 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சைவம் வைணவ மதத்திற்கு திரும்புங்கள் என்று ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறான். யார சொன்னாருன்னு தான் இருக்கு. யார இந்துக்களை சொல்றாருன்றார். நான் பிரசன்னா, நான் கடவுள் மறுப்பாளன், நான் என்ன மதம்ங்கறதை யார் முடிவு பண்றது? ஒரு கடவுள் மறுப்பாளரே சொல்லங்கறார். இந்துக்களாக வாழ்பவர்களை சைவத்துக்கு மாலியத்துக்கு சொல்ல. நான் தான் டேட்டோட சொல்லியிருக்கேன், அவர் பேசின தேதியோட சொல்றேன். 2021 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சீமான் பேசுறார். பேசுகிற போது சைவம் மற்றும் வைணவ மதத்திற்கு மாறுங்கள் அப்படிங்கிறாரு. நாங்க போனோம்னா நாங்க நிறைய டப்பாக்களை பிடிக்க வேண்டி இருக்கும். நாங்க அதுக்குள்ளாரெல்லாம் போல. ஏனென்றால் நீங்க இப்ப ஏதோ கிரிக்கெட்ல பால் பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அதெல்லாம் பேச வரல. இந்த ஒரு அம்மா, என்னுடைய தங்கை ஒருத்தங்க பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. சிஏஏங்கிறாங்க, நாங்க வக்குப் சட்ட திருத்தத்துக்கு கேஸ் போட்டோம்ங்கிறாங்க. நீ என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இத எல்லாத்தையும் கடந்தோம். தந்தை பெரியாரை அயோக்கியன் என்று வேலூர் இப்ராஹிம் சொன்னார். அதில் நீங்கள் ஒரு பதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஹாஜா கனி சொன்னார், காந்தியை கொன்ற கோட்சேவை அயோக்கியன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர்கள் எதிரியை எந்த அளவுக்கு பேசுவார்கள்? நமக்கு தந்தை பெரியார் கடவுள், கடவுளுக்கு மேல் அவர் கடவுள் மறுப்பாளர். ஆனால் நமக்கெல்லாம் மானமும் அறிவும் கொடுத்து நம்மை மனிதனாக மாற்றியது தந்தை பெரியார். நாம் கொண்டாடுகிறோம். கோட்சேவை கொண்டாடுகிற கும்பல் என்பதை அவரே இந்த மேடையில் ஒத்துக்கொண்டார். கோட்சேவும் அயோக்கியன் என்று சொல்லுகிறார். கேழ்வர்க்கரையும் சாவர்க்கரையும் இந்த கும்பல், இந்த நாட்டு சார், அவர் சொல்றார், இந்து ராஷ்டிரா என்று சொல்வதில் என்ன பிரச்சனை? முடிச்சிடறமா? இந்து ராஷ்டிரா என்று சொல்வதில் என்ன பிரச்சனை? மோகன் பகாவத் சொல்லிவிட்டார். சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்லுகிறார் மோகன் பகாவத். சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்லுகிறார். இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்கிறார். இந்து ராஷ்டிரத்தில் இஸ்லாமியர்கள் வாழலாம், கிறிஸ்தவர்கள் வாழலாம். எஸ், of course. You want to treat Islams and Christian people as a second grade citizen in this Hindu Rashtra. Hindu Rashtra என்பது இந்தியா அல்ல. We the people of India, we solemnly resolved. நான் எனக்கு வழங்கிக் கொண்டது, நாம் இந்தியர்கள், இந்திய தாயின் மடியில் பிறந்தவர்கள். இந்து ராஷ்டிரா என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லை. ஆகவே தான் உங்கள் சர்க்கார் சொன்னது 400க்கு மேல் வருவோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று. முடிந்தால் அம்பேத்கரையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் தொட்டு பாருங்கள். இந்த நாடு பற்றி எரியும். சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திராவிடம் 2.0விலும் சிறுபான்மையினர் வாக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு. நன்றி, வணக்கம். கந்தனுக்கு, முருகனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு. அங்க முருகன்ட்ட போய் பாரத் மாதா கி ஜெய்னா முருகன் சொல்றாரு. முருகன் சொன்னாரு, இந்தி தெரியாது போடான்ட்ட. நன்றி, வணக்கம். கடைசியில சிறுபான்மையினர் பாதுகாவலர் யாருங்கிற மேடையில அரோகரா ஒலிக்கணும் நான் சற்றும் எதிர்பார்க்கல.
இந்த நாட்டில் திரு ஹாஜா கனி அவர்கள் அருமையாக சொன்னது போல, காவியும் சரி, வெள்ளையும் சரி, பச்சையும் சரி, அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டியதுதான் எந்த அரசாக இருந்தாலும் அவர்களுடைய கடமை. இந்திய குடிமக்களின் பாதுகாவலர் யாரோ அவர்தான் சிறந்த தலைவர். சிறுபான்மை மக்கள்லாம் ஏதோ அவங்களுடைய மதம் சார்ந்து மட்டுமே 24 மணி நேரமும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மதம் சார்ந்து மட்டுமே யோசிச்சு, மதம் சார்ந்து மட்டுமே அந்த ஓட்டு பெட்டியில் போய் ஓட்டு பட்டனை அழுத்த போறாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷனும் பெரும்பாலான கட்சிகளிடையே இருக்குது. எப்படி நாம் எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் இருக்கிறதோ, சிறுபான்மை மக்களுக்கும் எல்லா தேவைகளும் இருக்கிறது, வழிபாட்டு தேவையும் சேர்ந்து இருக்கிறது. எப்படி ஒரு ஹிந்து மதத்தினுடைய வழிபாட்டு உரிமையில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லையோ, ஒரு கிறிஸ்தவருடைய வழிபாட்டு உரிமையில் தலையிடவும் யாருக்கும் உரிமை இல்லை, ஒரு இஸ்லாமியருடைய வழிபாட்டு உரிமையில் தலையிடவும் யாருக்கும் உரிமை இல்லை. இவங்களுக்கு தனி புக் இருக்கு, அவங்களுக்கு தனி புனித நூல் இருக்கு, இவங்களுக்கு தனி புனித நூல் இருக்கு. நம் எல்லாருக்குமான புனித நூலாக நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாங்கிற அரசியல் சாசனம் இருக்கிறது. அதன் கீழ் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் சரியான கல்வியை வழங்குபவர், எல்லாருக்கும் சரியான குடிநீர் வழங்குபவர், எல்லாருக்கும் சரியான சுகாதாரம் வழங்குபவர் யாரோ அவர் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாவலராக இருக்க போகிறார், சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாவலராக இருக்க போகிறார். அப்படி சிறுபான்மை மக்கள் என்ன சிந்திக்க போறாங்க, அடுத்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க போறாங்க, என்ன ரீதியில் சிந்திச்சு ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அருமையான பார்வையாளர்களாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியில் நன்றி. அதே போல அருமையாக பேசிய 6 பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.